ஹாய் அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தரலாமா? எங்க வீட்ல ஃபங்ஷன் இருக்கறனால, ஃபர்ஸ்ட்டு எங்களுக்காக கோன் ரெடி பண்ணிக்கிட்டோம். அதில ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு தான் போடுவேன்னு சொல்லி, ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு எப்பவுமே வந்து ஷிஸாக்கு போட்டு விடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா, அவ காட்டவே மாட்டா. அழிச்சிருவா. தூங்கிட்டு இருந்தாலுமே கூட கையெல்லாம் அப்படியே பெசஞ்சு ஃபுல்லாத்தையுமே அழிச்சிருவா. சரி இன்னைக்கு எப்படியாவது போட்டே ஆகணும். நம்ம வீட்டு ஃபங்ஷன் வேற. சூப்பரா இருக்கணும் அவ கையில அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கரெக்ட்டா ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சேன் நைட்டு. அது வந்து 2 மணி வரைக்கும் நான் அந்த கைய புடிச்சுட்டே உட்காந்துட்டுருந்தேங்க. எப்படியோ முன்னாடி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா, கொஞ்சம் பின்னாடி போடலாமேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆசை வந்துருச்சு. எப்படியுமே மணி 2 ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல தூங்கி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, பின்னாடி கையில வந்து மெதுவா போட்டு விட்டேங்க. அத வந்துட்டு ஒரு 4 மணி வரைக்கும் நான் புடிச்சுட்டேன். பின்னாடி வந்து இது மட்டும் தான் டிசைன்னு சொல்லி ஒரு ஐடியாவோட இருந்தேன். அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக எனக்கு அந்த மெஹந்தி வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும், கிறுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணிட்டே இருந்தனால, நான் இந்த மாரியெல்லாம் கிறுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சரி இது வந்து எடுத்ததுக்கப்புறம் அழகாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை கையில யாரு புடிச்சு பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட இஷ்டத்துக்கு எல்லாமே கிறுக்கி விட்டுட்டு, அந்த ஹார்ட்ல கூட நான் வந்து எஸ்ன்ற ஒரு லெட்டர போட்டு விட்டேன். எப்படியும் நான் தூங்குறதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு என்னன்னா 6 மணிக்கே எந்திச்சிட்டா. கையில இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரே அழுக. ஐயோ! இது வேண்டாப்பா அப்படின்ற மாதிரி. அப்புறமா எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தாலும் நல்லா செவந்திருந்துச்சு கையி. இது வந்து இனிமேல் தான் ஸ்டெயின் வரும். இது இப்பவே இவ்வளோ ஸ்டெயின் இருக்கே! இன்னி கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா பிளாக் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவால்ல தான். பிளாக் ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. அவ கையே காட்ட மாட்டேன்றா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, சரி இந்த கைக்கு போட்டுடலான்னு சொல்லிமோட்டு, எப்படியுமே நாங்க ஃபங்ஷன் டைம்னால நைட்டு தூங்குறது அவ்வளவா இல்ல. சரி நம்ம குழந்தைக்கு போட்டு விட்டுடலாமேன்னு சொல்லிமோட்டு, அவள தூங்க வச்சதுக்கு அப்புறமா, இந்த கையில போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு, இந்த கையில போட்டு விட்டுட்டேன். பாதியிலேயே கொஞ்சம் அழிச்சிட்டா. அழிச்சோனையுமே திருப்பி நான் கையில லைட்டா வாஷ் பண்ணி விட்டுட்டு, நான் திருப்பியுமே போட்டு குடுத்தேன். என் கையில நான் தான் போட்டிருந்தேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா வந்துமோட்டு, இந்த கையில ஃபுல்லா ஸ்டெயினே கம்மியாயிடுச்சு. ஏன்னா, எப்பவுமே மெஹந்தி போட்டதுக்கப்புறம் தான் பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறதுன்னு சொல்லி நமக்கு நெறைய வேலையே இருக்கும். இந்த நெயில் கோன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது நெயில் பாலிஷ் எல்லாம் இல்ல. நெயில் கோன் தான். நான் வந்து இது இன்ஸ்டன்ட்டா வர ஒரு கோன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பரா இருக்குல்ல. இந்த மெஹந்தி போட்டதுக்கும், இந்த நெயிலுக்கும் செமையா இருந்த மாரி இருந்தது. அதனால ஃபங்ஷன் தானே சரின்னு சொல்லி நானும் இது போட்டுட்டேன். நல்லா இருக்குல்ல. இதுலயே வந்து ரெட் இருக்குன்னு சொன்னாங்க. எப்பவுமே ரெட் போடுறது தானே. சரி பிளாக் இந்த தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி, நான் பிளாக் கலர் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பிஸாக்கு போட்ட மெஹந்தியும், என் கையில போட்டிருந்த மெஹந்தி, அப்புறம் நெயில் கோன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்